தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரிய வலையொலி உறவுகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். புனித சார்லஸ் லுவாங்காவும் அவருடைய நண்பர்களும் மறைசாட்சியாய் உயர்த்தப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் இறைவன் இன்று நமக்கு வெளிப்படுத்த இருக்கிற செய்தி என்பது நம் ஒவ்வொருவருக்குமே தூண்டுதலாய் அமைய வேண்டும் என்னும் நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இறைவனுக்காய் நாம் அன்றாடம் கடக்கிற அத்துணை பாடுகளிலும் ஒரு நாள் நிச்சயம் நமக்கு மீட்பு பிறக்கும் என்னும் நம்பிக்கையையும் இன்றைய நாள் இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற அத்துணை சவால்களையும் இறைவன் தாமே கண்ணோக்குகிறார். நாம் அவர் மீது நம்பிக்கையை வைத்து செய்கிற எல்லா பணிகளிலும் இறைவன் வெற்றியை கொடுக்கிறார். அந்த வெற்றியை அனுபவிக்கிற நபராய், அனுபவிக்கிற குடும்பமாய் நம்முடைய குடும்பமும் நாமும் மாற வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை என்னும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 27 முடிய. அந்நாட்களில் பவுல் பிலேமித்திலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சியால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடு கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு, மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறு நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வாகவும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றி நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவது இல்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவராவது அழிவுக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் என்பதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பர். நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். உலகில் உள்ள
அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்திரலும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பேரன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் திருப்பலியினுடைய மையக் கருத்து என்ன என்பதை நீங்கள் நம்முடைய வலையொலியின் முகப்பு பக்கத்தில் காண்கிற பொழுது, ஏன் அவர்கள் புனிதர்கள், ஏன் அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் என்கிற தலைப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உண்மையில் இந்த ஒரு கேள்விதான் நம்மை இன்றைய நாளில் மிக ஆழமாய் நேரம் எடுத்து சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறதாய் நான் பார்க்கிறேன். ஏன் அவர்கள் புனிதர்கள் அல்லது ஏன் அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள்? இந்த ரெண்டு கேள்வியும் நாம் இரு கேள்விகளாய் பார்ப்பதை விட இவை ஒன்றோடு ஒன்று
பின்னி பிணையப்பட்டுள்ளது. அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் புனிதர்கள். அப்படியும் புரிஞ்சுக்கலாம், அவர்கள் புனிதர்கள், ஆகவே கொண்டாட்டத்திற்கு உரியவர்கள். இன்றைய நாளினுடைய புனிதர்களான சார்லஸ் அவருடைய தோழர்களுக்கான திருப்பலியில் சாலமோனுடைய ஞான நூலிலிருந்து எடுத்த ஒரு வார்த்தையை மிக அழகாய் திருச்சபை கொடுத்திருக்கிறது. பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டவர்களை அவர் புடமிடுகிறார். உரிய காலத்தில் ஆண்டவர் அவர்களை மாட்சிப்படுத்துவார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு ஜெபித்த ஜெபத்தில் இதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். தந்தையே, நான் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் என்னை மாட்சிப்படுத்தும். இயேசுவோட ஜெபத்தை பாருங்கள். எதை சாலமோனுடைய ஞான நூல் சொல்லுதோ, உரிய காலத்தில் தான் தேர்ந்து கொண்டவர்களை கடவுள் சோதிக்கிறாரே, அந்த கடவுள் உயர்த்துவார், மாட்சிப்படுத்துவார், பெருமைப்படுத்துவார் என்பதுதான். இன்றைய ரெண்டு வாசகங்களையும், முதல் வாசகம் நற்செய்தி வாசகம், ரெண்டையுமே தியானிச்சாலே போதும். இன்றைய புனிதர்களுக்கு வாசகம் கூட தேவை கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு வாசகமும் எப்படி இந்த புனிதர்களுடைய வாழ்வு கடவுளுடைய பிரசன்னத்தில் மாற்றிப்படுத்தப்படுது என்கின்ற அர்த்தத்தை கொடுக்குது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாய் அவர்களுக்கு கடினம், கஷ்டம், சோதனை வந்துக்கிட்டே இருக்கு. அவர்கள் சொல்லி புலம்பியதை எனக்கு நேரம் எடுத்து கேட்க முடியல. அவ்வளவு பெரிய பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஃபாதர், இதுலேருந்து வெளியே வந்தோம்னா அங்கே ஒரு பிரச்சனை, அதுலேருந்து வெளியே இருந்தால் அடுத்த ஒரு பிரச்சனை, அதுலேருந்து வெளியே இருந்தால் அடுத்த ஒரு பிரச்சனை, எல்லாம் தீர்ந்துச்சுன்னு சொல்லி நிம்மதியாக ஓய்வெடுக்க போனால் தனிப்பட்ட பிரச்சனைகள், நோய், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சண்டைன்னு சொல்லி புலம்புனாங்க. என்ன ஃபாதர் இவ்வளவு பிரச்சனை? கோயிலுக்கு வாங்க, ஜெபம் செய்யுங்கன்னு சொல்கிறீங்களே, எத்தனை முறை கோயிலுக்கு வருகிறேன், எவ்வளவு ஜெபிக்கிறேன், ஏன் ஃபாதர் இவ்வளவு பிரச்சனை? கோயிலுக்கே வராதவனுக்கு பிரச்சனை இல்லையே, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பதிலாக பேசாமல் வராமல் இருந்தால் கூட நான் கோயிலுக்கு போகாதனால தான் எனக்கு கஷ்டம்னு சொல்லி எனக்கு மனசு ஆறும். இப்போ என் மனசு ஏன் ஆற மாட்டேங்குதுன்னா, இவ்வளவு பண்ணி கடவுளுக்கு நேரம் கொடுத்து, கடவுளை வழிபட்டு, கடவுளுக்கு எல்லாம் செஞ்சுமே இவ்வளோ வேதனைப்படுறனே, ஏன் எனக்கு இந்த சாபம், ஏன் எனக்கு இந்த வலி? ஆனால் என் பக்கத்தில் பார்க்குறேன், எங்கேயுமே வரதில்லை, அவன் சந்தோஷமாக சிரிக்கிறான். அவன் சிரிக்கிற அளவு கூட சிரிக்கலையே, பேசாமல் கோயிலுக்கு வராமல் இருந்துடலாம் ஃபாதர், ஒருவேளை கடவுளை தேடாதது தான் என் காயத்துக்கு காரணம்னு சொல்லி ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு. நான் சொன்ன வார்த்தை, இல்லை, கடவுள் தான் தேர்ந்து கொண்டவர்களை அவர் எப்பொழுதுமே சோதிப்பார்னு சொன்ன பொழுது அவங்க சொன்ன பதில் தான் இன்னும் ஆழமாக இருந்தது. எவ்வளவு தான் ஃபாதர் சோதனையை கடக்கிறது, எவ்வளவு தான் ஃபாதர் சோதனையை கடக்கிறது. இந்த புனிதர்கள் பவுல் சொல்கிறார் பாருங்களே, நீங்கள் காண்கிற உலகு, நீங்கள் காண்கிறது இருக்குதே, அது நிலையில்லாத ஒன்று. ஆனால் நீங்கள் காணாத ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நிலைத்து நிற்கக்கூடியது என்கின்ற உண்மையை புனிதர்கள் உணர்ந்தார்கள். அவர்களுடைய அந்த அறிவு தெளிவுதான் எதை நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு தெளிவை அவர்களுக்கு கொடுத்துச்சு. இன்றைய நாள் புனிதருடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தண்டனை வரும். எல்லாத்தையும் தூக்கி நெருப்பில் எறிவாங்க. ஆனால் இறைவார்த்தை சொல்லுது, அந்த நெருப்பு அவர்களுக்கு குளிரை போல் இருந்துச்சுன்னு சொல்லி, அவ்வளவு குளிரை போல் இருந்துச்சா. இன்றைய நாள் புனிதர் மீதும் அப்படித்தான். நெருப்பை அவர் மீது பற்ற வைக்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் என் மேல் தண்ணீரை ஊற்றுவது போல இருக்கு. நெருப்பு சுற்றிருக்காதா? இல்லை, நெருப்பு சுற்றிருக்கும். அவர்கள் இறந்ததற்கு நெருப்பு தான் காரணம். மறைசாட்சியாய் மாறி இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேதனை ஏன் அவர்களுக்கு வேதனையாய் தெரியலன்னு சொன்னால், அவர்கள் கொண்டிருந்த அந்த ஒரு உள் உணர்வும் அவர்களுக்குள் இருந்த ஆழமான நம்பிக்கையும், இந்த வேதனையெல்லாம் எனக்கு ஒரு வேதனை இல்லைப்பா, இந்த வேதனையை நான் கடந்து போகிற பொழுது எனக்காய் ஒரு மிகப்பெரிய மாட்சி காத்திருக்கு நான் இருந்தாங்க பார்த்தீங்களா. அதை அன்பிற்குரியவர்களே நீங்களும் நானும் இன்று உணர வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருமே கிறிஸ்தவர்கள் தான், நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தான். இன்றைக்கி நாம் கொண்டாடுற எல்லா புனிதர்களுமே ஒரு நாள் உங்களைப் போல என்னைப் போல இந்த மண்ணிலே கிறிஸ்தவர்களாய், சாதாரண எளிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தவர்கள் தான். எந்த புனிதரையும் இவர் புனிதர்னு சொல்லி அளவெடுத்து செஞ்சு கொண்டு வரலை. எல்லா புனிதர்களும் நம்மை போன்ற மனிதர்களாய் பிரச்சனைகள், கண்ணீர், அழுகை, தோல்வி, ஏமாற்றம், விரக்தி எல்லாவற்றையும் கடந்து வந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் மட்டும் எப்படி மனித நிலையிலிருந்து
புனித நிலைக்கு உயர்ந்தார்கள். இன்னைக்கு 2 வாசகத்திலையும் பவுலாகட்டும் இயேசுவாகட்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் பதிலை. பவுல் சொல்லுகிறார், கடவுள் எனக்கு கொடுத்ததை நான் நிறைவாய் செய்து முடித்தேன். இயேசு சொல்லுகிறார், தந்தையே நீர் ஒப்படைத்த பணியை நான் செய்து முடித்தேன், அவ்வளவுதான். இதை நாம் செய்து முடிக்காததன் விளைவுதான் நாம் படுகிற பிரச்சனைகளுக்கு நம்ம எங்கெங்கேயோ ஓடுறோம். பவுலுக்கு கடவுளுடைய வேலை செஞ்சப்ப கஷ்டம் வரலன்னு நினைக்கிறீங்களா? தன்னை சுற்றி படைவீரர்களை அமர்த்தி வச்சுக்கிட்டு தேரில் போய் இயேசுவை பவுல் அறிவிச்சார் நினைக்கிறீங்களா? பவுல் போனப்ப எல்லாம் சிவப்பு கம்பளத்தை விரித்து வச்சு பவுலே வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் பவுலை வரவேற்றார்களாம். பவுல் இறைவார்த்தையை அறிவித்த எல்லா பகுதிகளிலும் அந்த மக்கள் பாவமே செய்யாமல் வாழ்ந்தாங்களா? இயேசு வாழ்ந்த காலத்தை அரண்மனையில் பிறந்தாரா? சுகமான வாழ்க்கையை கொண்டிருந்தாரா? நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சா? இல்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கிற சௌகரியம் கூட, வாழ்க்கை வசதிகள் கூட நாம் வாசித்து தியானித்து கொண்டாடுகிற பவுலுக்கும் இயேசுவுக்கும் இல்லை. ஆனால் அவர்கள் கடவுள் கொடுத்த பணியை நிறைவாக செய்தார்கள். அந்த நிறைவாக செய்கிற பணியில் அவர்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாய் கருதவே இல்லை. ஒரு பொருட்டாய் கருதவே இல்லை. சாலமோனின் ஞான நூலுக்கு திரும்பி வரணும். அந்த வார்த்தை சொல்லுது, கடவுள் தாம் தேர்ந்தெடுத்தவர்களை அவர் புடமிடுகிறார். நமக்கு பிரச்சனை வரப்ப கடவுள் என்ன சோதிக்கிறாரு, இந்த கடவுள் வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சமீபத்தில் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, நான் போய் ஜெபம் செஞ்சுட்டு வரேன். அவங்க சொன்ன வார்த்தை பாருங்களேன், ரொம்ப ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ள கத்தோலிக்க குடும்பம் தான். இந்த வலையொலி அவங்க பார்த்தா கூட ஒருவேளை அவர்களுக்கு ஐயோ ஃபாதர் நம்மளை சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வு ஏற்படலாம். உங்கள் பெயர் சொல்லலை, ஆனால் நீங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு பாடமாரி அவன் சொன்ன வார்த்தை, ஃபாதர் நான் இவ்வளவோ ஜெபிக்கிறேன் ஃபாதர், என் கையில் ஜெபமான இல்லாத இரவு பொழுதுகளே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, நீங்கள் வந்தீங்க, ஜெபிச்சிங்க, எவ்வளவோ சொன்னீங்க, வருத்தப்படாதீங்கம்மா வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு ஃபாதர். அடுத்த நாள் ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, நாம் போய் சாமி பார்க்கணும், நாம் போய் சாமி பார்க்கணும், சாமி பார்த்தா சாமி சொல்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அக்கா இதை விட நீங்கள் கடவுளை அசிங்கப்படுத்துகிற ஒரு செயல் வேறு எதுவுமே இருக்காது, இதை விட இருக்காது. அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் சொன்ன வார்த்தை, அக்கா இந்த பிரச்சனை வெளியிலிருந்து எந்த மனிதரும் கொண்டு வந்த பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு நன்கு அறிமுகமான உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒருவர் தான் இதை செய்திருக்கிறார். நான் அந்த வீட்டில் உட்காந்து சொன்னேன். ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த வீட்டில் நடந்த பிரச்சனைக்கான காரணம் யார் என அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்கிட்ட ஒரே அழுக, ஃபாதர் அதை வெளியாட்டி சொல்லிடாதீங்க ஃபாதர், நீங்கள் சொன்னது சரிதான், வெளியிலிருந்து எனக்கு பிரச்சனை வரலை, என் கண்ணீருக்கு காரணம் என் வீட்டில் இருக்கிற ஒரு நபர் தான் சொல்லி அவங்க அழுதப்ப நான் சொன்னேன், அக்கா நீங்கள் ஜெபிச்சதுனால உங்களுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு நினைக்காதீங்க, உங்கள் குடும்பத்துக்காக நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே இவ்வளவு பக்தியாக இருக்கிறாங்க, கோயிலுக்கு தவறாமல் வராங்க, ஜெபமாலைக்கு தவறுவது இல்லை, கோயிலுக்கு அறுத்து எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் ஒரு சோதனை வந்தப்போ ஆண்டவரே அந்த சோதனை உம்மிடத்திலிருந்து அவர்கள் பிரிந்து செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய வழியாய் மாறுது ஆண்டவரே. இதனால் வரை எப்படியோ இருக்கிறாங்க, பரவாயில்ல, இது அவர்களுக்கு நீர் கொடுத்த ஒரு தீயாக இருக்கட்டும், நீர் தேர்ந்தெடுத்தவர்களை நீர் புடமிடுவதற்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக சோதனையை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க வழி மாறி போயிடக்கூடாது, உண்மை விட்டு சாத்தான் அவர்களை பிரிச்சிடக்கூடாது ஆண்டவரே. இந்த பிரச்சனைக்கு தீர்வை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி எந்த வார்த்தையை நான் அந்த குடும்பத்துக்கு சொன்னேனோ இன்னைக்கு அதே வார்த்தையை இந்த புனிதர்களின் நாளில் திருச்சபை கொடுத்திருக்கு. தான் தேர்ந்து கொண்டவர்களை கடவுள் புடமிடுகிறார். பவுல் இன்னைக்கு கூட சொல்கிறார், நான் எருசலேமுக்கு போகிறேன்யா, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, நான் சாவை எதிர்நோக்கி போகிறேன், இனி நான் உங்களை பார்க்க மாட்டேன். பவுல் சொன்ன வார்த்தைகள். ஒரு ரோமை குடிமகன் சொல்லிய வார்த்தை, நான் எருசலேமுக்கு போகிறேன்யா, என் ஆவியானவர் வழி நடத்துகிறாரு, அங்கே எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஒன்று மட்டும் உறுதி, நான் சாவை நோக்கி போகிறேன், இனி உங்களை நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சொன்னோம்னா எத்தனை பேர் போவோம்? அந்த ஊருக்கு போனால் செத்து போயிடும் சொல்லுங்க, போக மாட்டோம், பயம் வரும். ஆனால் பவுல் உறுதியாய் நம்பினார், என்னை வழி நடத்துகிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவர் கடவுள் கொடுத்த பணியை நான் நிறைவேற்றுவதற்காய் அவர் என்னோடு இருந்து என்னை இயக்குகிறார். இந்த பணியை செய்வதற்கு என் இரத்தம் தான் ஒரு மிகப்பெரிய விலைன்னு சொன்னால் அதையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே தான் பவுல் சொன்ன ஒரு இடத்துல, நீங்கள் நம்பிக்கையோடு கொடுக்கிற பலியில் என் இரத்தத்தை நான் வார்த்து கொடுக்க வேண்டியிருந்தாலும் நான் சந்தோஷமாய் கொடுப்பேன்னு சொன்னார்.
இந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? நீங்கள் நம்பிக்கையோடு கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிற பழியில் என் இரத்தத்தை நான் வார்த்தை கொடுக்கனாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னாரே பவுல். பவுலுக்கு தெரிந்திருந்தது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு என் இரத்தம் தேவைன்னு சொன்னால் அந்த இரத்தத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அந்த சோதனை வழியாக அவர் கடவுளை மாட்சிப்படுத்தினார். ஆகவே தான் இன்னைக்கு 13ஆம் திருத்துதராக அல்ல, இந்த கிறிஸ்தவத்தை எருசலேமின் எல்லைகளுக்கு வெளியில் போதித்து அநேக மக்களை கிறிஸ்துவை நோக்கி கொண்டு வந்த மிகப்பெரிய சாட்சியை கடவுள் பவுலை மாட்சிப்படுத்த வச்சிருக்கிறார். இன்னைக்கு பவுலுடைய வார்த்தை வாசிக்கப்படாத ஆலயங்கள் என்னைக்காவது இருக்கா? பவுலுடைய வார்த்தையை சொல்லாம என்னைக்கா ஜெபிச்சிருக்கிறோமா? கடவுளை மாட்சிப்படுத்திய பவுலை, தன் துன்பத்தில் தன் மரணத்தில் கூட கடவுளை மாட்சிப்படுத்திய பவுலை கடவுள் இன்னைக்கு வரைக்கும் மாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கும் அப்படிதான். அதை எபிரேயர் நூல் ரொம்ப அழகாக சொல்லுமே. நம்முடைய நிலைவாழ்வின் கதவு அடைபட்டு போயிருச்சியா? நமக்கும் கடவுளுக்குமான உறவு அங்கே பிளவு ஏற்பட்டுருச்சு. கடவுளை அணுகி செல்ல முடியாதபடி நமக்கும் கடவுளுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி, அந்த இடைவெளியை ஒரு கதவு வச்சு அடைச்சிருச்சு. ஆனால் அந்த கதவை யார் திறந்து விட்டா? இயேசு சிந்திய இரத்தம் தான் அடைபட்டு கிடந்த நிலைவாழ்வின் கதவுகளை உங்களுக்கும் எனக்கும் திறந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லி எபிரேயர் நூலில் வாசிக்கிறோமே 10வது அதிகாரத்தில். இயேசு சொல்லியிருக்கலாமே, நான் இறைமகன் எனக்கு ஏன் வேதனை, நான் இறைமகன் எனக்கு ஏன் சிலுவை, நான் இறைமகன் எனக்கு ஏன் அவமானத்தின் சின்னம், இறைமகன் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தீர்ப்புன்னு சொல்லி அவர் விலகி ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் பவுலுக்கு முன்னதாகவே தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இரத்தம் தான் நான் கொடுக்க வேண்டிய விலை என்று சொன்னால் அதையும் நான் கொடுப்பதற்கு தயார்னு சொல்லி இன்னைக்கு கூட நற்செய்தியில் சொல்லுகிறார், நான் உம்மை மாட்சிப்படுத்த இருக்கிறேன், நீர் என்னை மாட்சிப்படுத்தும். தன் இரத்தத்தின் வழியாக கடவுளை இயேசு மாட்சிப்படுத்தினார். ஆகவே தான் மீண்டுமா எப்படி கடவுள் கொடுக்கிற பரிசை பாருங்களே, விண்ணவரும் மன்னவரும் கீழுலகோரும் முழந்தால் படியிடும்படியாக எல்லா நாவுகளும் அறிக்கையிடும்படியாக இயேசுவை ஆண்டவன் சொல்லுகிறபடியாய் இன்னைக்கு வரைக்கும் நாம் இயேசுவை மாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. இந்த வரிசையில் தான் இந்த புனிதர்களை நான் வைக்கிறேன். இந்த புனிதர்கள் நம்மை போல பலவீனமானவர்கள், நம்மை போல தோல்விகளை சந்தித்தவர்கள். ஒரு புனிதருடைய வாழ்க்கையிலாவது ஏதாவது 1-2 பேர் இருக்கலாம். எல்லா புனிதர் வாழ்க்கையை எடுத்து வாசித்து பாருங்களே, சந்தோஷமான வாழ்க்கை அவர்களை கிடைச்சிச்சா? இல்லை. இயேசு முன்னாடியே சொன்னார், நீ என் சீடனாய் இருக்கிறாயா, இந்த உலகம் உன்னை வெறுக்கும். இந்த உலகை சார்ந்தவனாய் நீ இருந்திருந்தால் இந்த உலகின் மனிதனாய் இந்த உலகம் உன்னை ஏத்திருக்குயா. ஆனால் நான் உன்னை தனியே தேர்ந்தெடுத்துட்டேன். ஆகவே நீ இந்த உலகை சார்ந்தவன் அல்ல. எனவே தான் அந்த உலகம் உன்னை வெறுக்கிறது. வருத்தப்படாத. என் சிலுவையை, நான் சுமந்த சிலுவையை, நான் பயணித்த பாதையை உன்னுடையதாய் மாற்றி நீ நடந்து வா, சுமந்து கொண்டு வா. அப்பொழுது என்னை போல நீயும் உயர்த்தப்படுவாய். இன்றைக்கி சார்லஸ் உயர்த்தப்பட்டிருக்காருன்னு சொன்னால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் வேதனைப்படுகிறவர்களுக்கும் அவர் பாதுகாவலர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் செய்த காரியம் என்ன? கடவுளுக்கு உபயம் கொடுத்தாரா, காணிக்கை கொடுத்தாரா, அள்ளி கொடுத்தாரா, விளம்பரம் செய்தாரா? ஒன்றுமே இல்லை. தன் துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் கடவுளை மாட்சிப்படுத்த என் துன்பம் ஒரு வழின்னு சொன்னால் அந்த துன்பத்தை நான் மனமோந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தான் சொல்ல முடிஞ்சிச்சு, என் மேலே நீங்கள் ஊத்துற நெருப்பு, என் மேலே நீங்கள் ஊத்துற தண்ணிக்கு சமம்னு அவரால் சொல்ல முடிகிறதே. நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடிகிறதா? எண்ணி பார்ப்போம். நாம் கொண்டாடுகிற எல்லா புனிதர்களும், அது அந்தோனியார், அருளானந்தர், சவேரியார், பிரான்சிஸ் அசிசியார், அன்னை தெரசால், தேவசகாயம், யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு உண்மையை அறிந்து வைத்திருந்தார்கள். கடவுளை வெறும் சந்தோஷத்தின் வழியாக மட்டுமல்ல, கடவுளை வெறும் பொருள் சார்ந்து மட்டுமல்ல, கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கான ஒரே வழி அவர் நம்மை புடமிட்டு பார்க்கிற பொழுது விலகி ஓடுவதல்ல, தப்பிச்சு ஓடுவதல்ல, வேறு தெய்வத்துக்கு பின்னாடி ஓடுவதல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்லி ஆலயத்திற்கு வராமல் இருப்பதல்ல, உணர்வது. இது எனக்கு கடவுள் என் தோள் மீது சுமத்துகிற சிலுவை, இது இயேசு சொன்னாரே நான் பயணிக்க வேண்டிய குறுகிய வழி. அப்படி எப்பொழுது உணர்கிறோமோ அந்த சிலுவையை கொண்டு போய் நம்ம இலக்கில் வைக்கிற பொழுது, அந்த குறுகிய வழியை கடக்கிற பிறகு நமக்கு பின்னால் மிகப்பெரிய மாட்சி காத்திருக்கிறது, மிகப்பெரிய மாட்சி காத்திருக்கிறது. அது நமக்கும் நம் குடும்பத்திற்கு வேண்டும் இல்லையா? கண்டிப்பாய் வேண்டும், கண்டிப்பாய் வேண்டும். இயேசுவை போல ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் என் குடும்பத்தோடு மாட்சிப்படுத்த ஆசைப்படுகிறேன், என்னை நீ குடும்பத்தோடு மாட்சிப்படுத்தும். ஒருவர் போகிறது, 2 பேர் போகிறது, 3 அதெல்லாம் கிடையாது. யோசுவாவை போல குடும்பம் இருக்கணும். துன்பம் வரப்ப கணவர் கோயிலுக்கே வரமாட்டார். நான் இருக்கிற பங்கில் பார்த்துருக்கு, நான் இருக்கிற பங்கில் பார்க்கிறேன்.
அந்த அண்ணன் கோயிலுக்கே வரமாட்டாங்க. அக்கா மட்டும் அந்த கண்ணீர் போட்டு ஜெபிப்பாங்க. அக்கா உங்களுக்கு மட்டும்தான் ஆறுதல் கிடைக்கும். ஏன்? இந்த கடவுளால் முடியும்னு சொல்லி உன் கணவர் உணர்வதில்லையே. திருமலுக்கு வாங்குறதுக்கும், நற்கனை வாங்குறதுக்கும், உறுதி புஸ்தகம் வாங்குறதுக்கும், திருமணம் செய்கிறதுக்கும் இந்த கடவுளுக்கு முன்னாடி வந்து நின்று சடங்கை போல மாற்றிட்டு போனாரே, அதுதான் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. குடும்பமாய் சேர்ந்து வாருங்கள், குடும்பமாய் சேர்ந்து வாருங்கள், ஆண்டவருக்கு முன்னால் அமருங்கள். ஒரு மிகப்பெரிய திருவிழா திருப்பள்ளியில், புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், ஃபாதர் நவநாளுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நவநாள் திருப்பள்ளி போகிறதுக்கு முன்னாடி நற்கரணை பெட்டியை பார்த்து வணங்கிட்டு பின்னாடி திரும்பி இந்த பலிபீடத்தை வணங்க வேண்டும். அதுதானே ஒரு குருவனுடைய கடமை. நற்கரணை பெட்டியை வணங்குறேன், எனக்கு பூச வைக்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன்? நற்கரணை பெட்டியில் அவ்வளவு குப்பை சுற்றி ஒற்ற. திருப்பலி ஆரம்பிக்கிறப்ப கேட்குறேன், உங்கள் வீதிகளை எல்லாம் அலங்கரித்து வைத்திருக்கிறீர்கள், உங்கள் ஆலயத்தை எல்லாம் அலங்கரித்து வைத்திருக்கிறீர்கள், உங்கள் கோயிலுக்கு உள்ளேயும் வெளியும் அலங்கரித்து வச்சுருக்கீங்க. இந்த திருவிழா காலத்திலாவது யாராவது ஒருவராவது வந்து ஆலயத்திற்கு முன்னாடி உட்காந்து உங்கள் நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஜெபிச்சிங்களான்னு கேட்டேன். யாரும் பதில் சொல்ல. நான் சொன்னேன், நீங்கள் ஒருவருமே ஜெபிக்கவில்லை. ஏன்? ஒருவராவது உண்மையில் ஒருமனப்பட்டு இங்கே முழந்தால் படியிட்டு அந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஜெபிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிற அலங்கோலம் உங்களுக்கு பெரிஞ்சிருக்கும். பரிசுத்தமான ஆண்டவருக்கு இடத்த பாருங்க, அது ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி இருக்குது, குப்பைத்தொட்டி மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்போ தெரியல எது திருவிழா எது கொண்டாட்டம்னு தெரியல. ஊரெல்லாம் ஜோடிச்சு வச்சுட்டு அந்த ஆண்டவரை பார்க்காம வச்சுருக்கீங்களே, இந்த விழா உங்களுக்கு வெறும் சடங்காய் தான் போகும், ஆசீர்வாதத்து நாட்களாய் அமையாதுன்னு சொன்னேன். நாம் கொண்டாடுகிற புனிதர்கள் அது யாராக இருந்தாலும், இன்றைய நாளின் சார்லஸாக இருந்தாலும், இயேசுவை பார்க்கிற பொழுது, இயேசு உழைத்த உலகை பார்க்கிற பொழுது, இந்த உலகின் பின்னால் குப்பைகள் இருந்தால் அந்த குப்பைகளை சுத்தம் செய்வதற்காக அவர்கள் களத்தில் இறங்கி போராடியவர்கள். ஆகவேதான் போராடி அவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற மணிமுடி மரணமே இல்லாத மறை சாட்சிய வாழ்வு. இந்த வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கட்டும். அவர்களைப் போல நாமும் மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் துன்பத்தில் விலகாதிருப்போம், துன்பத்தில் இறுகு பற்றி பிடித்துக் கொள்வோம். அப்படி இருக்கிற பொழுது தானியேலின் நெருப்பை குளிராய் மாற்றி இறைவன், யோபுவின் வேதனைகளை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாற்றி இறைவன், எரேமியாவின் தவிப்பை ஆசீர்வாதமாய் மாற்றி இறைவன், யோனாவின் பயத்தை மாற்றிய இறைவன், இயேசுவுக்கு மணிமுடியை சூட்டி இறைவன், பவுலை மிகப்பெரிய சாட்சியாய் மாற்றி இறைவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இவர்கள் எல்லோருமே துன்பத்தின் வழி கடவுளை மாட்சிப்படுத்தினார்கள். கடவுள் நம்மையும் புடமிடுகிற பொழுது நிலைத்து நிற்போம், மாட்சிக்குரியவர்களாய் மாறுவோம். ஆமேன். பனமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் ஒரே குடும்பமாய் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு நீர் உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிபீடத்தில் பணிபுரிய அருள் வழங்குவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் அவர்கள் வெற்றியை அவர்கள் தலை மீது மணிமுடியாக சூட்டுகின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி உமது புகழை பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் இன்றின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவினை நினைவு கூர்ந்தும் நிலை வாழ்வை மீட்பை எங்களுக்கு வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்தும் அவர்கள் தம் பணிகள் வழியாக உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம்முடைய திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு வழங்குபவரே, ஆண்டவரே, புனிதர்களைப் போல நாங்களும் சோதிக்கப்படுகிற பொழுதும் எங்கள் சோதனைகள் நாங்கள் மன அமைதியை இழந்து விடும்படியாக அமைகிறது. மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வருகிற சோதனைகளில் உம்மை விட்டு விலகாதபடி நீர் வழங்கும் அமைதியை நாங்கள் முழுமையாய் அனுபவிக்கும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தாமே தன் சிலுவையின் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்தி கடவுளின் கரங்களால் மாட்சியை பெற்றுக்கொண்டவர். திருவுடலாய் நாமும் இவரை போல வாழ தேவையான பலனை தர வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே,
நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நாம் கொண்டாடுகிற புனிதர்கள் அனைவருமே கடவுளோடு இருந்தவர்கள். இயல்பான நாட்களில் இயல்பான நேரத்தில் மட்டுமல்ல, அசாதாரணமான நேரங்களிலும் சூழல்களிலும் அவர்கள் கடவுளோடு இருந்தவர்கள். இயல்பான நேரத்தை விட துன்பத்தின் நேரத்தில் இன்னும் ஆழமான நம்பிக்கையோடு அவர்கள் கடவுளோடு இணைந்திருந்தார்கள். ஆகவேதான் காண்கிற இந்த உலகம், காண்கிற உடலும் மறைந்து போகிற பொழுது அழியாத மாற்றுருவில் கடவுள் அவர்களை மாற்றுக்குரியவர்களாய் புதிய உருவை கொடுத்து நம் மத்தியில் சாட்சிகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவர்கள் யார் கரத்தை இறுக பற்றி பிடித்திருந்தார்களோ அதே ஆண்டவர் கரத்தை நாமும் பற்றி பிடிக்கவும், ஆண்டவரும் நம்மை இறுக பற்றி பிடித்து அவருக்குரிய பிள்ளைகளாய் வாழ்நாள் முழுமைக்கும் தொடர்ந்து நம்மை நடத்த பாடல் வழியாக மன்றாடுவோம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கே இருக்கிறீரோ அந்த இடத்தில் ஆண்டவரே முழுமையான வெற்றி உண்டு. ஆண்டவரை பசியோடு இருந்த சிங்கங்களின் குகைக்குள் தானியேலை தூக்கி எறிந்த பொழுது ஆண்டவரே, அந்த சிங்கங்கள் தானியேலை தொடவில்லை. பசியோடு இருந்த பொழுதும் ஆண்டவரே, தானியேலின் நிழலை கூட தொட முடியாதபடி நீர் அவருக்கு அடைக்கல பாறையாக கேடயமாய் இருந்தீர் ஆண்டவரே. துன்பத்தின் மிக உயர்ந்த நிலையில் இருந்த நேரத்திலும் ஆண்டவரே, மரணத்தின் வாயிற்படியில் அவர் தூக்கி எறியப்பட்டாலும் ஆண்டவரே, எதுவும் அவரை அணுகாதபடி உம்முடைய கரம் அவரோடு துணையாக இருந்த அவரை பாதுகாத்து வழி நடத்தியது. தன் துன்பத்தில் ஆண்டவரே அவர் உம்மை விட்டு விலகவில்லை. உம்முடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. உமக்கு விருப்பமில்லாத ஒன்றை செய்யவில்லை ஆண்டவரே. நான் சிங்கத்தினால் கடிபட்டு இறக்க நேர்ந்தாலும் அது எனக்கு மகிமையே மகிழ்ச்சியே என சொல்லி ஆண்டவரே, தன் மரணத்தின் வழியாய் உம்மை மாற்றுப்படுத்துவதற்காய் சிங்கத்தின் குகைகளுக்குள் அவர் வீரத்தோடு சென்றாரே ஆண்டவரே. உம்மை மாற்றுப்படுத்த விரும்பிய அந்த மனிதனை நீர் இன்றளவும் ஆண்டவரை மாற்றிக்குரியவராய் உயர்த்தி வைத்திருக்கிறீரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாமல் தகப்பனே, தான் பிறந்த நாள் முதல் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற நாள் வரை யோபுவுக்கு எந்த குறையுமே இல்லை ஆண்டவரே. முழுக்க முழுக்க இன்பத்தில் மூழ்கி வாழ்ந்த மனிதன் ஆண்டவரே. ஆனால் அழகை அல்ல, நீர்தாமே யோபுவின் நம்பிக்கையை சோதித்தறியும்படியாக அழகையை தூண்டிய பொழுது ஆண்டவரே, அந்த மனிதன் இதோ நான் எல்லாவற்றையும் இழந்தேன் என சொல்லி உம்மை இகழ்ந்து பேசவில்லை ஆண்டவரே. என் நிலங்கள், என் நாடுகள், என் செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்தேன் என சொல்லி உம்மை ஆண்டவரை பழித்துரைக்கவில்லை. என் பிள்ளைகளை இழந்தேன் என சொல்லவில்லை ஆண்டவரே. எல்லாரையும் இழந்த பொழுது கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். தன்
இனிமையான நல்ல நாட்களில் அல்ல, வேதனையின் ஆழத்தில் இருந்த பொழுதும் கூட ஆண்டவரே யோபு உம்மை போற்றி புகழ்ந்தாரே. இதோ என் வாழ்க்கையின் முந்தைய நிலையை விட பின்னாளின் நிலைமைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என நம்பினாரே ஆண்டவரே. அந்த நம்பிக்கைக்கு நீர் பலனாக அவர் கொண்டிருந்த செல்வங்களை விட 2 மடங்கு செல்வங்களை அவருக்கு நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நாங்கள் மோசேயின் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தன் அயலானுக்காய் ஓடி வந்த பாதங்கள், அயலானால் வெறுக்கப்பட்ட பொழுது ஆண்டவரே அவர் ஓடோடி ஒளிந்து கொள்ளுகிறார். அவர் ஓடி வந்த இடத்திற்கே அவரை அனுப்பினீரே. ஆனால் அந்த மனிதன் எத்தனை துன்பங்களை அனுபவித்தார். இதோ இந்த வணங்கா கழுத்தில்லாத பிள்ளைகளை நானா பெற்றெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவரே அவர் வேதனையில் இருந்த பொழுதும் கூட நீர் கொடுத்த பணியை அவர் பாதையில் விட்டு ஓடவில்லை ஆண்டவரே. உம்முடைய பணிகளை எல்லாம் செய்தேன் என சொன்ன இயேசுவை போல, உம்முடைய பணிகளை எல்லாம் செய்தேன் சொன்ன பவுலை போல ஆண்டவரே கட்டுக்கடங்காத மக்களை வழிநடத்திய பொழுது கூட மோசே தன் கடமையில் இருந்து அவர் வழிமாறவில்லை ஆண்டவர், நிலைத்து நின்றார். இப்படி எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய பாதையில் அவர்கள் கடந்த சோதனையில் தாங்கள் பயணித்த குறுகிய வழியில் ஆண்டவரை தாங்கள் தாங்கி சுமந்த சிலுவையில் யாரெல்லாம் பிரமாணிக்கமாய் இருந்தார்களோ உரிய காலத்தில் ஆண்டவரே அவர்களை நீர் உயர்த்துகிறீர். சாமுவேல் எழுதிய முதல் நூலிலே அன்னாவை ஆண்டவரே 20-21 இறைவசனத்தில் வாசிக்கிறோம். உரிய காலத்தில் அன்னாவை உயர்த்திய தேவன் தாமே எல்லா மனிதர்களையும் ஆண்டவரே அவர்கள் துன்பத்தில் நிலைத்திருந்த பாக்கியத்தின் நிமித்தமாக புனிதர்களாக உரிய காலத்தில் உயர்த்தினீரே. எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாள் புனிதரான சார்லஸை போல ஆண்டவரே அவர் தன் துன்பத்தை அவர் மீது ஊற்றப்பட்ட தண்ணீரை போல ஏற்றுக்கொண்டாரே. இறப்பு வரை உமக்கு பிரமாணிக்கமாய் இருந்தாரே. அது அவருக்கு சாட்சிய குரலாய் மாறியது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிலைகளில் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. கடவுள் இருக்கிறாரா, கடவுளின் வாழ்க்கையை காண்கிறான சொல்லி எண்ணி புலம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் புலம்பல்கள் உமக்கு எதிராய் மாறுகிறது. தண்ணீர் இல்லை, உணவில்லை என சொல்லி உம்முடைய ஊழியர் மோசேக்கும் உமக்கும் எதிராக பேசிய மக்களை போல ஆண்டவரே வாழ்க்கையின் சுகங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லுமே நாங்கள் புகழ்வதற்கு பதிலாக இகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு அருவருப்பானது செய்கிறோம். வேற்று தெய்வ வழிபாட்டை சகித்துக் கொள்ளாதவன் சொன்னீரே, வேற்று தெய்வங்கள் நாடி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மனதை நீர் மாற்றும் ஆண்டவரே. இறுகி போன பார்வோனின் மனதை போல எங்கள் மனம் மாறிக்கொண்டே செல்கிறது ஆண்டவரே. கிடைக்காத பொழுது எங்கள் மனம் இறுகுகிறது. எங்கள் மனதை இலகுவாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி நாங்கள் திரும்ப வேண்டும். கடவுள் என்னை சோதிக்கிறார். ஆபிரகாமை, மோசேயை, யோபுவை சோதித்த தேவன், தன் ஒரே அன்பு மைந்தன் இயேசுவை சோதனைக்கு கரங்களுக்குள் உட்படுத்த தேவன் என்னை சோதிக்கிறார். நான் பெருமைப்படுகிறேன். ஏனெனில் அவர் தேர்ந்தெடுத்த மக்களை மட்டுமே சோதிப்பார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனாய் மகளாய் நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வை நாங்கள் உணர கிருபை செய்யும் ஆண்டவரே. நான் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் கடவுளின் மாட்சிக்கென சொல்லி நாங்கள் மாற்ற வேண்டும் ஆண்டவர். குழந்தை தெரசால் அப்படித்தானே தன் ஒவ்வொரு துன்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஒவ்வொரு மலராய் கண்டாரே ஆண்டவரே. எங்கள் துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறுவதாக என்று சொன்ன யோபுவை போல உம்மை மகிமைப்படுத்தவும் அதன் நிமித்தமாய் நாங்கள் மகிமை அடைவும் ஆண்டவரே. நீர் கிருபை செய்துள்ளபடியாகும் இடத்தில் செபிக்கிறோம். வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, உம் புனிதர்களின் மறைசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திருவுணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனே முதலில் உன்னை தேடினார், கரை சிறிதெல்லாம் காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தேடினார், கரை சிறிதெல்லாம் காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எமை காத்திடும் மாரணமே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.